கோவை பிரைம் டைம். கோவையில் பேருந்து பயணத்தின் போது கூலி தொழிலாளி ஒருவர் பையில் வைத்திருந்த 5.20 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் ஃபெவிக்விக் பசையை பயன்படுத்தி மிக நூதனமான முறையில் திருடிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வால்பாறை அடுத்துள்ள சின்கோனா உபாசி எஸ்டேட் பகுதியில் தேயிலை தோட்ட தொழிலாளர் குடியிருப்பு அருகாமையில் பகல் நேரங்களில் 5க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் கூட்டமாக முகாமிட்டதை தொடர்ந்து வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டிவிட்டனர். 2018 வாகன தவணைக்கு பணம் கொடுக்காததால் இன்ஜினியரிங் மாணவரை குத்திக் கொன்ற வழக்கை விசாரித்த நீதிபதி விவேகானந்தன் குற்றம் சாட்டப்பட்ட அஜித்குமார், பிரவீன்குமார் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார். இந்தியாவில் இருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஆண்டுக்கு $300 கோடி ஜவுளி ஏற்றுமதி நடக்கிறது. இதில் $200 கோடி ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ஏற்றுமதியாகிறது. நாட்டின் மொத்த ஜவுளி ஏற்றுமதியில் 8% மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு செல்கிறது. தற்போது போர் காரணமாக இது பாதிக்கப்படும் என்று கவலை தெரிவித்துள்ளனர் ஜவுளித்துறையினர். கோவை கெம்பட்டி காலனியில் குடிநீர் இணைப்பு வேண்டி மாநகராட்சி அலுவலகத்தை அணுகிய வீட்டு உரிமையாளரிடம் 5,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய குடிநீர் இணைப்பு டேப் இன்ஸ்பெக்டர் மோகன் மற்றும் பிளம்பர் ஈஸ்வரன் ஆகியோரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்துள்ளனர்.